சங்கீதம் 81. கித்தீத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம். நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாதப்பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாயிருக்கிறது. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்கலாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டுச் சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய்த் திற, நான் அதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். ஆ, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அதிகாரம் 47. பார்வோன் காத்சாவை அழிக்கும் முன்னே பெலிஸ்தருக்கு விரோதமாய் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ வடக்கே இருந்து ஜலம் பொங்கி பிரவாகமாகி தேசத்தின் மேலும் அதிலுள்ள எல்லாவற்றின் மேலும் நகரத்தின் மேலும் அதில் குடியிருக்கிறவர்களின் மேலும் புரண்டு ஓடும். அப்பொழுது மனுஷர் கூக்குரலிட்டு தேசத்தின் குடிகள் எல்லாரும் அலறுவார்கள். அவர்களுடைய பலத்த குதிரைகளுடைய குளம்புகளின் சத்தத்தையும் அவர்களுடைய ரதங்களின் கடகடப்பையும் அவர்களுடைய உருளைகளின் இரைச்சலையும் கேட்டு தகப்பன்மார் தங்கள் கை அயர்ந்து போனதினால் தங்கள் பிள்ளைகளையும் நோக்கி பாராதிருப்பார்கள். பெலிஸ்தரையெல்லாம் பாழாக்கவும் தீருவுக்கும் சீதோனுக்கும் மீதியான சகாயரையெல்லாம் சங்காரம் பண்ணவும் வருகிற நாளிலே இப்படி ஆகும். கப்தோர் என்னும் கடற்கரையான தேசத்தாரில் மீதியாகிய பெலிஸ்தரையும் கர்த்தர் பாழாக்குவார். காத்சா மொட்டையடிக்கப்படும். அவர்களுடைய பள்ளத்தாக்கிலே மீதியாகிய அஸ்கலோன் சங்காரமாகும். நீ எந்த மட்டும் தான் உன்னை கீறிக்கொள்ளுவாய்? ஆ, கர்த்தரின் பட்டயமே, எந்த மட்டும் அமராதிருப்பாய்? உன் உரைக்குள் திரும்பி வந்து ஓய்ந்து அமர்ந்திரு. அது எப்படி அமர்ந்திருக்கும்? அஸ்கலோனுக்கு விரோதமாகவும் கடல்துறை தேசத்துக்கு விரோதமாகவும் கர்த்தர் அதற்கு கட்டளை கொடுத்து அவ்விடங்களுக்கென்று அதை குறித்தாரே. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அதிகாரம் 48. மோவாபை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஐயோ, நேபோ பாழாக்கப்பட்டது. கீரியாத்தாயிம் வெட்கப்பட்டு பிடிக்கப்பட்டு போயிற்று. மிஸ்கா வெட்கப்பட்டு கலங்கி போயிற்று. எஸ்போனை குறித்து மோவாபுக்கு இருந்த
பெத்தரிக்கம் இனி இராது. அது ஒரு ஜாதியாய் இராதபடிக்கு அதை நிர்மூலமாக்குவேன், வாருங்கள் என்று அதற்கு விரோதமாக பொல்லாப்பை நினைத்திருக்கிறார்கள். மத்மேனே, நீயும் சங்காரமாவாய். பட்டயம் உன்னை தொடரும். பாழ்கடிப்பினாலும் பெரிய நொறுக்குதலினாலும் உண்டாகிற கூப்பிடுதலின் சத்தம் ஓரநாயிமிலிருந்து கேட்கப்படும். மோவாப் நொறுங்குண்டது, அதிலுள்ள சிறுவர்கள் கூப்பிடும் சத்தம் கேட்கப்படுகிறது. லூகித்துக்கு ஏறிப்போகிற வழியிலே அழுகையின் மேல் அழுகை எழும்பும். ஓரநாயிமுக்கு இறங்கிப் போகிற வழியிலே நொறுக்குதல் செய்கிறதினால் உண்டாகிய கூக்குரலை சத்துருக்கள் கேட்கிறார்கள். உங்கள் பிராணன் தப்ப ஓடிப்போங்கள். வனாந்திரத்திலுள்ள கரளையாய்ப் போன செடியைப் போல் இருப்பீர்கள். நீ உன் சம்பத்தையும் உன் பொக்கிஷங்களையும் நம்புகிறபடியினாலே நீயும் பிடிக்கப்படுவாய். அப்பொழுது கோமோஷ் சிறையாக்கப்பட்டு போம். அதன் ஆசாரியரும் பிரபுக்களும் ஏகமாய் சிறைப்பட்டு போவார்கள். பாழாக்குகிறவன் எல்லா பட்டணங்களின் மேலும் வருவான். ஒரு பட்டணமும் தப்பிப் போவதில்லை. பள்ளத்தாக்குகளும் கெட்டுப்போகும். சமனான பூமியும் அழிக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார். மோவாபுக்கு செட்டைகளை கொடுங்கள், அது பறந்து போகட்டும். அதன் பட்டணங்கள் குடிகள் இல்லாமல் பாழாய்ப்போகும். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். மோவாப் தன் சிறு வயது முதல் சுகமாய் வாழ்ந்தது. அது ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்தில் வார்க்கப்படாமலும் அதன் வண்டல்களின் மேல் அசையாமலும் இருந்தது. அது சிறையிருப்புக்கு போனதில்லை. ஆதலால் அதன் ருசி அதில் நிலைத்திருந்தது. அதன் வாசனை வேறுபடவில்லை. ஆகையால் இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது கவிழ்த்து போடுகிறவர்களை அதற்கு அனுப்புவேன். அவர்கள் அதை கவிழ்த்து அதன் பாத்திரங்களை வெறுமையாக்கி அதன் ஜாடிகளை உடைத்து போடுவார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததி தங்கள் நம்பிக்கையான பெத்தேலாலே வெட்கப்பட்டது போல மோவாப் கோமோஷாலே வெட்கப்படும். நாங்கள் பராக்கிரமசாலிகள் என்றும் நாங்கள் யுத்த சன்னத்தர் என்றும் நீங்கள் சொல்லுகிறதென்ன? மோவாப் அழிந்தது, அதன் பட்டணங்கள் எரிந்து போயின. அதன் திறமையுள்ள வாலிபர் கொலைக்களத்துக்கு இறங்குகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள ராஜா சொல்லுகிறார். மோவாபின் ஆபத்து வர சமீபமாயிருக்கிறது. அதன் தீங்கு மிகவும் தீவிரித்து வருகிறது. அதன் சுற்றுப்புறத்தாரும் அதன் பேரை அறிந்தவர்களுமாகிய நீங்கள் எல்லாரும் அதற்காக அங்கலாய்த்துக் கொள்ளுங்கள். பலனான தடியும் அலங்காரமான கோலும் எப்படி உடைந்ததென்று சொல்லுங்கள். தீபோன் பட்டணவாசியான குமாரத்தியே, நீ உன் மகிமையை விட்டிறங்கி தாகத்தோடே உட்கார்ந்திரு. மோவாபை பாழாக்குகிறவன் உனக்கு விரோதமாய் வந்து உன் அரண்களை அழித்து போடுவான். ஆரோவேரில் குடியிருக்கிறவளே, நீ வழியிலே நின்று பார்த்து கொண்டிரு. நடந்தது என்னவென்று ஓடி வருகிறவனையும் தப்பி வருகிறவனையும் கேள். மோவாப் முறிய அடிக்கப்பட்டபடியினால் கலங்கி போயிற்று. அலறி கூப்பிடுங்கள். மோவாப் பாழாக்கப்பட்டதென்று அர்னோனில் அலுவியுங்கள். சமனான பூமியாகிய ஓலோனின் மேலும் யாத்சாவின் மேலும் மேப்காத்தின் மேலும் தீபோவின் மேலும் நேபோவின் மேலும் பெத்திப் லாத்தாயீமின் மேலும் கீரியாத்தாயீமின் மேலும் பெத்க மூலின் மேலும் பெத்மயோனின் மேலும் கீரியோத்தின் மேலும் போஸ்ராவின் மேலும் மோவாப் தேசத்திலே தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற எல்லா பட்டணங்களின் மேலும் நியாயத்தீர்ப்பு வரும். மோவாபின் கொம்பு வெட்டுண்டது, அவன் புயம் முறிக்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனை வெறிகொள்ளச் செய்யுங்கள்.
கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினான். மோவாப் தான் வாந்தி பண்ணி அதிலே புரளுவான். அவன் பரியாசத்துக்கிடமாவான். இஸ்ரவேல் உனக்கு பரியாசமாய் இருந்தான் அல்லவோ? அவன் திருடருக்குள் கண்டுபிடிக்கப்பட்டானோ? நீ அவனை குறித்து பேசுகிற போதெல்லாம் தலையை துலுக்குகிறாயே. மோவாப் தேசத்தின் குடிகளே, நீங்கள் பட்டணங்களை விட்டு போய் கன்மலையில் தங்கி குகையின் வாய் ஓரங்களில் கூடுகட்டுகிற புறாவுக்கு ஒப்பாயிருங்கள். அவன் மெத்த பெருமைக்காரன். மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகந்தையையும் அவன் பெத்தரிக்கத்தையும் அவன் இருதயத்தின் மேட்டிமையையும் குறித்து கேட்டேன். அவன் மூர்க்கத்தை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியாகாது, அவன் வீம்பு செல்லாது என்கிறார். ஆகையால் மோவாபின் நிமித்தம் நான் அலறி மோவாப் தேசன் அனைத்து நிமித்தமும் கூக்குரலிடுவேன். கீராரேஸ் மனுஷரின் நிமித்தம் பெருமூச்சு விடப்படும். சிப்மா ஊரின் திராட்சைச் செடியே, யாசேருக்காக நான் அழுதது போல உனக்காகவும் அழுவேன். உன் கொடிகள் கடலை கடந்து போயின. அவைகள் யாசேர் கடல் மட்டும் போய் எட்டின. பாழாக்குகிறவன் உன் வசந்த காலத்து பழங்களின் மேலும் உன் திராட்சப்பழ அறுப்பின் மேலும் விழுந்தான். பயிர் வெளியிலும் மோவாப் தேசத்திலுமிருந்து சந்தோஷமும் களிப்பும் நீங்கிப் போயிற்று. திராட்சரசம் ஆலைகளிலிருந்து பொழிகிறதை ஓயப் பண்ணினேன். ஆலையை மிதிக்கிறவர்களின் பாடல் இல்லை. அது ஆரவாரமே அல்லாமல் ஆலை மிதிக்கும் பாடலல்ல. எஸ்போன் துவக்கி எலையாலே மட்டும் யாகாஸ் வரைக்கும் உண்டாகும் கூக்குரலின் நிமித்தம் அவர்கள் 3 வயது கடாரியைப் போல் சோவார் துவக்கி ஓரநாயும் மட்டும் சத்தமிடுவார்கள். நிம்ரீமின் ஜலங்களும் வற்றிப்போகும். மோவாப் தேசத்து மேடைகளில் பலியிடுகிறவனையும் தன் தேவர்களுக்கு தூபம் காட்டுகிறவனையும் ஓயப் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் மோவாபின் நிமித்தம் என் இருதயம் நாகசுரம் போல் துயரமாய் தொனிக்கும். கீராரேஸ் மனுஷரின் நிமித்தமும் என் இருதயம் நாகசுரம் போல் துயரமாய் தொனிக்கும். அவர்கள் சம்பாதித்த ஐஸ்வர்யம் அழிந்து போகிறபடியினால் அப்படி தொனிக்கும். தலைகள் எல்லாம் மொட்டையிடப்படும். தாடிகள் எல்லாம் கத்தரிக்கப்பட்டும் இருக்கும். கைகளில் எல்லாம் கீறுதல்களும் அறைகளில் இரட்டுடுப்பும் உண்டு. மோவாபின் சகல வீடுகளின் மேலும் அதன் தெருக்களிலேயும் ஏக புலம்பல் உண்டாகும். ஒருவரும் விரும்பப்படாத பாத்திரம் போல மோவாபை உடைத்து போட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோவாப் எவ்வளவாய் முறிந்து போயிற்றென்று அலறுகிறார்கள். அது முதுகை காட்டி எவ்வளவாய் வெட்கப்படும். இப்படி மோவாப் தன் சுற்றுப்புறத்தார் அனைவருக்கும் பரியாசமும் திகைப்புமாயிருக்கும். இதோ ஒருவன் கழுகை போல் பறந்து வந்து மோவாபின் மேல் தன் சட்டைகளை விரிப்பான். கீரியோத் பிடிக்கப்படும். கோட்டைகள் கைவசமாகும். அந்நாளிலே மோவாபின் பராக்கிரமசாலிகளுடைய இருதயம் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயின் இருதயம் போல இருக்கும். மோவாப் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினபடியால் அது ஒரு ஜனமாயிராதபடிக்கு அழிக்கப்படும். மோவாப் தேசத்தின் குடியானவனே, திகிலும் படுகுழியும் கண்ணியும் உன்மேல் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திகிலுக்கு விலக ஓடுகிறவன் படுகுழியிலே விழுவான். படுகுழியிலிருந்து ஏறுகிறவனோ கண்ணியிலே பிடிபடுவான். அவர்கள் விசாரிக்கப்படும் வருஷத்தை அதன் மேல், அதாவது மோவாபின் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வல்லடிக்கு தப்ப ஓடிப்போகிறவர்கள் எஸ்போனின் நிழலில் தரித்து நின்றார்கள். ஆனாலும் நெருப்பு எஸ்போனிலும் அக்கினி ஜுவாலை சீகோன் நடுவிலுமிருந்து புறப்பட்டு மோவாப் தேசத்தின் எல்லைகளையும் கலகம் செய்கிறவர்களின் உச்சந்தலையையும் பட்சிக்கும். மோவாபே, உனக்கு ஐயோ! கோமோஷ் விக்கிரகத்தை எடுத்த ஜனம் அழியும். உன் குமாரரும் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள்.
உன் குமாரத்திகளும் சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறார்கள். ஆனாலும் கடைசி நாட்களில் மோவாபின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோவாபின் மேல் வரும் நியாயத்தீர்ப்பின் செய்தி இத்தோடே முடிந்தது. ராஜாக்களின் 2ஆம் புஸ்தகம் அதிகாரம் 23 வசனங்கள் 29 முதல் 30 வரை. அவன் நாட்களில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ அசீரியா ராஜாவுக்கு விரோதமாய் ஐபிராத்து நதிக்கு போகிறபோது ராஜாவாகிய யோசியா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். பார்வோன் நேகோ அவனை மெகிதோவில் கண்டபோது அவனை கொன்று போட்டான். மரணமடைந்த அவனை அவனுடைய ஊழியக்காரர் ரதத்தின் மேல் ஏற்றி மெகிதோவிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து அவனை அவன் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அப்பொழுது தேசத்தின் ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவாகாசை அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணி அவன் தகப்பன் ஸ்தானத்தில் அவனை ராஜாவாக்கினார்கள். நாளாகமத்தின் 2ஆம் புஸ்தகம் அதிகாரம் 35 வசனங்கள் 20 முதல் 27 வரை. யோசியா தேவாலயத்திற்கு அடுத்ததை திட்டப்படுத்தின இந்த எல்லா நடபடிகளுக்கும் பின்பு எகிப்தின் ராஜாவாகிய நேகோ ஐபிராத்து நதியோரமான கர்கேமிஸ் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண வந்தான். அப்பொழுது யோசியா அவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டான். அவன் இவனிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, யூதாவின் ராஜாவே, எனக்கும் உமக்கும் என்ன? நான் இப்போது உமக்கு விரோதமாய் அல்ல, என்னோட யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய் போகிறேன். நான் தீவிரிக்க வேண்டுமென்று தேவன் சொன்னார். தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் உம்மை அழிக்காதபடிக்கு அவருக்கு எதிரடை செய்வதை விட்டுவிடும் என்று சொல்லச் சொன்னான். ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமலும் நேகோ சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடாமலும் அவனோட யுத்தம் பண்ண வேஷம் மாறி மெகிதோவின் பள்ளத்தாக்கிலே யுத்தம் பண்ணுகிறதற்கு வந்தான். வில்வீரர் யோசியா ராஜாவின் மேல் அம்பெய்தார்கள். அப்பொழுது ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, என்னை அப்புறம் கொண்டு போங்கள், எனக்கு கொடிய காயம் பட்டது என்றான். அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அந்த ரதத்தின் மேல் இருந்த அவனை இறக்கி அவனுக்கு இருந்த 2வது ரதத்தின் மேல் ஏற்றி அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவன் மரணமடைந்து தன் பிதாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யாவரும் யோசியாவுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். சகல பாடகரும் பாடகிகளும் இந்நாள் வரைக்கும் தங்கள் புலம்பல்களில் யோசியாவின் மேல் பாடுகிறார்கள். அவைகள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலிலே வழங்கி வருகிறது. அவைகள் புலம்பலின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. யோசியாவின் மற்ற வர்த்தமானங்களும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதற்கொத்த அவன் செய்த நன்மைகளும் அவனுடைய ஆதியோடந்த நடபடிகளும் இஸ்ரவேல் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. நாளாகமத்தின் 2ஆம் புஸ்தகம் அதிகாரம் 36 வசனம் 1. அப்பொழுது ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவாகாசை அழைத்து அவனை எருசலேமிலே அவன் தகப்பன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள்.